ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை காண இருக்கின்றோம். 9/6/2025 முதல் 15/6/2025 வரை ஒரு வாரத்துக்கான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தற்போது காண இருக்கின்றோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் சேர்ந்தது. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8, 9, 10 ஆகிய இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த வாரம் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வார தொடக்கத்திலே உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே எதிலும் கவனம் தேவை. எதை பேசினாலும் கவனமாக பேச வேண்டும். சந்திராட்டம நாட்களிலே கோபப்படக்கூடாது. கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. வார இறுதியிலே அதிக அளவு நன்மைகள் உண்டாகலாம். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற வாரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வார பிற்பகுதியிலே கைகூடும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் தக்க சமயத்திலே கிடைக்கின்றன. இந்த வாரம் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். அதேபோல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய பரிகார மந்திரம் ஓம் ஹ்ரீம் காளியை நமக. அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7, 8, 9ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கிறார். அதனால் வார தொடக்கத்திலே வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். வார மத்தியிலே சந்திராஷ்டமம் வருவதால் கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே அலைச்சல் உண்டாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். வார இறுதியிலே அற்புதமான பலன்கள் காத்திருக்கின்றன. எதிர்பாராத தனவரவு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். அரசாங்க அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதிலும் வெற்றிகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கட்கிழமை. அதேபோல் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரஹண பவச நம. இந்த திருமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7, 8ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்யும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சற்று சவாலான வாரமாகத்தான் இருக்கும். வார தொடக்கத்திலே தேவையில்லாமல் கடன் எதுவும் வாங்காதீர்கள். வார மத்தியிலே சுபகாரியங்கள் நடைபெறும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். குறிப்பாக கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வார இறுதியிலே சந்திராஷ்டமம் வருவதால் திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை செய்வது நல்லது. வெற்றிகளை தரும். சந்திராஷ்டம நாட்களிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. அதேபோல் நினைத்த காரியம் நடப்பதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரம் அக்னியே நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பாட்டுக்கள். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் சேர்ந்தது.
இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு நல்ல வாரம், அற்புதமான வாரம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற வாரம். புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள் இந்த வாரத்திலே. எதிர்பார்த்த வேலை மாற்றம் சிலருக்கு அமையும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வார இறுதியிலே தொழிலிலே மாற்றம் செய்வீர்கள். சிலருக்கு பணியிடத்திலேயே மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு கட்டும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்திலே அரசாங்க அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயம் ஒன்று படிப்படியாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை. நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய திருமந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய நமக. அடுத்து சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் சேர்ந்தது. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். இந்த வாரம் 10 மற்றும் 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 4, 5, 6ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். பணப்பற்றாக்குறைகள் தீரும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். புதிய முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் ஒன்று சுபமாக முடியும். இந்த வாரத்திலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமண தடை நீங்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியாகும். வார இறுதியிலே யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன். நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ விஸ்வாமித்ர பிரம்ம ரிஷியே நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3, 4, 5ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். எதிர்பாராத திடீர் விசேஷங்கள் வீட்டிலே மன மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை கொடுக்கின்ற வாரமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நல்ல வாரம். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற வாரம். மொத்தத்தில் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான கிழமை திங்கள். நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வதவத வாக்பாதின்யை நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2, 3, 4ஆம் பாதங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். வருமானம் கூடும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த கடன் உதவி தக்க சமயத்திலே கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற வாரம். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற வாரம். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த வாரம் அற்புதமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய். நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹம் கணபத்யை நமக. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம்
சந்திரன் உங்கள் ராசிக்கு 2, 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு நல்ல வாரம். மனம் உற்சாகமாக இருக்கும். புது வீட்டிற்கு குடிபோவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற வாரம். திருமணம் நிச்சயமாகும். வாரம் முழுவதும் ஏதோ ஒரு வகையிலே தேவைக்கு உண்டான அளவு பணம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு பணம் வரும். உங்களுடைய முயற்சியாகவும் கைகூடக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி. நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அகத்தீசாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் சேர்ந்தது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலேயும் ராசி மற்றும் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரமாக இருக்கும். வரப்பிரசாதமான வாரமாக இருக்கும். வார தொடக்கத்திலே ஒரு சில செலவுகள் ஏற்பட்ட போதும் வார முடிவிலே எதிர்பாராத தனவரவு மன மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற வாரம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அடகு வைத்த தங்க நகையை மீட்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற வாரம். முக்கியமாக வார இறுதியிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பெரும் வெற்றியை பெறும். அதனால் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு. நினைத்த காரியம் நடக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் போகதேவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்திலேயும் மற்றும் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வார மத்தியிலே ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் உண்டாகலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற வாரம். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பிரிந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்வீர்கள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற வாரமாக இருக்கும். வார இறுதியிலே உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பதஞ்சலி தேவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் மற்றும் 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் பொதுவாகவே அற்புதமான வாரம் உங்களுக்கு. வார தொடக்கத்திலே எதிர்பாராத பணவரவு உண்டாகும். செய்தொழிலே நல்ல லாபங்கள் வருகின்ற வாரம். புதிய வாய்ப்புகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும். அலுவலகத்திலே உங்களுக்கு மரியாதை கூடும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற வாரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன். நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் திருமூல தேவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீன ராசி அன்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார்.
இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்திலே தேவையான உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற வாரம். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழி மூலம் அனுகூலம் உண்டாகும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற வாரம். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாரம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சித்தர்கள் வழிபாடு வாழ்க்கையிலே உற்சாகத்தை தரும். மொத்தத்திலே இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு. நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். இந்த வார ராசி பலன்கள், பரிகாரங்கள் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் பரிகாரங்களிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.